நம்ம உடம்புல கழிவுகள் தேங்குறது, கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறது, இதுதான் நோய்களுக்கான முதல் காரணமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக 40 வயதுக்கு மேலே போகும்பொழுது உடம்புல நோய் வருது அப்படின்னாலே கஃபத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ ஒரு நபர் இறக்கும் பொழுது அவர் உடம்புல கஃபம் அதிகரித்து தான் அந்த இறப்பே உருவாகும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. இந்த கஃபத்தை குறைக்கிறதுக்கு வள்ளலார் சொன்ன ஒரு மிக முக்கியமான மூலிகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது மூலிகைகளோட கூட்டு, முக்கூட்டு சூர்ணம் அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம உடம்புல எப்படி கஃபத்தை குறைக்குது, நோய் வராமல் எப்படி பாதுகாக்குது, ஏன் இதை நம்ம எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்ம உடம்புல கஃபம் அதிகமாகும் போது எல்லாமே மந்தத்தன்மை உண்டாகும், தொடர்ந்து சளி தொந்தரவுகள் இருக்கிறது, உடல் எடை அதிகமாகிறது, சுறுசுறுப்பு தன்மை குறைய ஆரம்பிக்கிறது. இப்படி உருவாகி தான் நமக்கு சர்க்கரை நோயோ இல்லை ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக அடுத்தடுத்தாக உருவெடுக்கும். ஸோ அடுத்தது நம்மளுடைய நுரையீரலையும் சளி தேங்க ஆரம்பித்து சுவாசத்தினுடைய அளவு குறைய ஆரம்பித்து அங்கே சளி தேங்கும் பொழுதே நமக்கு உடலில் ஒரு நோயாக உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கஃபத்தை குறைக்கிறதுக்கு வள்ளலார் வளலை வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லியிருப்பார். கரிசாலை நெய்யை வச்சு நம்ம வளலை வாங்குறதுங்கிற விஷயம் பண்ணினாதான் உடம்புல முற்றிலுமாக இந்த கஃபம் குறைஞ்ச பிறகு தான் நம்மளால் சுவாச பயிற்சிகள் பண்ணி இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். பட் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாலும் இந்த கஃபம் குறையணும். இந்த கஃபத்தை குறைக்கிறதுக்கு முக்கூட்டு சூர்ணம், இந்த முக்கூட்டு சூர்ணத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வெள்ளை கரிசாலை, தூதுளை, முசுமுசுக்கை, இது கூட சீரகமும் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த வெள்ளை கரிசாலை அப்படிங்கிறது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அது கூட சீரகம், தூதுளை, முசுமுசுக்கை இது எல்லாமே 25 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது அது ஒரு பங்கு, இது எல்லாமே 1/4 பங்கு. ஸோ இதை நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கஃபம் குறையும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க, மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை, நல்ல இரவு தூக்கம் எனக்கு இல்லை, உடம்புல அதிகப்படியான பித்தம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த ஒரு முக்கூட்டு சூரணத்தை ரெகுலராகவே நம்ம பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன நற்பலங்கள்லாம் இருக்குது? ஸோ வெள்ளை கரிசாலை அப்படின்னு சொல்லும்போது கரிசாலை ஒரு ஆழியொன்ன பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஆழிங்கிற ஒரு மிருகத்தை நம்ம நிறைய கோயில்களெல்லாம் பார்த்துருப்போம். அதற்கு அதிகப்படியான ஒரு பலம் இருக்கும். அந்த அளவுக்கு பலம் கரிசாலையை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய ஒரு கூற்று. இந்த கரிசாலையை பற்றி அகத்தியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, குரல் கம்மல் காமாலை குட்டமொடு சோபை உரற்பாண்டு பன்னோய் ஒளியும் நிறச்சொன்ன மெய்யாந்தகரை ஒத்த ஆளி என்ன நற்புலத்து கையாந்தகரை கொண்ணும் கால். அந்த கையாந்தகரை உண்ணும் பொழுது நம்ம உடம்புல அந்த ஆளி மாதிரியான ஒரு பலம் வரும், குரல் கம்மல் போயிடும், காமாலை நமக்கு வராது, அதனால் உண்டாகக்கூடிய அனீமியா சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கரிசாலை அப்படிங்கிறது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை. இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்யும், உடம்புல அதிகப்படியான பித்தம், கஃபம் இது எல்லாத்தையுமே சரி செய்யும். ரெண்டாவதாக முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அது கஃபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த முசுமுசுக்கையை பற்றி அகத்தியர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இருமல், ஈலை, இறைப்பு, புகைச்சல், மருவுகின்ற நீர்த்தோடம் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கஃபம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூடியது இந்த முசுமுசுக்கை. ஸோ இந்த முசுமுசுக்கையை நம்ம இதில் சேர்த்து எடுத்துக்கிறோம். அதே போல் தூதுவளை. இந்த தூதுவளை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன துவர்ப்போட கசப்பாக இருக்கும். இது உடம்புல கொஞ்சம் வெப்பத்தை அதிகப்படுத்தும், சளியை குறைக்கும். ஸோ இந்த தூதுவளையை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃபம் சார்ந்த பிரச்சனைகள், அதுவும் இதை நம்ம காயக்கற்பமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய ஒரு கூற்று. இந்த தூதுவளையை பற்றி அகத்தியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தூதுவேலை கீரையை உண்ணுங்கால்
தொக்கினார் தொக்கின வேதையா நோயெல்லாம் ஒழியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது உடம்புல தொக்கி நிற்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும், முக்கியமாக வந்து கஃபம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் தான் சீரகம் அப்படிங்கிறது. சீரகம் உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த 3 மூலிகைகள் வெள்ளை கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கு, இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் பிரின்சிபலை வந்து அதனுடைய பயோ அவைலபிலிட்டியை, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் எல்லாமே நம்மளால் உட்கிரகிக்கணும் அப்படின்னா சீரகமோ மிளகோ தேவை. பட் சீரகம் இதில் சேர்ந்து இருக்கிறதுனால அது உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தையும் வந்து சரி செஞ்சு பயோ அவைலபிலிட்டியை அதிகப்படுத்துது. இந்த ஒரு முக்கூட்டு சூர்ணத்தை எப்படி சாப்பிடணும்? காலை வேளைகளில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோட சேர்த்து கொதிக்க வச்சு இது கூட தேனோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ வந்து சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லை பனங்கற்கண்டு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கஃபம் எல்லாமே வந்து குறையும், கல்லீரல் நல்லா புதுப்பிக்கப்படும். சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள், பித்தம் அதிகரிச்ச நிலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். முக்கியமாக இது ஒரு ரீஜெனுவேஷனாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாதிக்கப்பட்ட செல்கள் எல்லாத்தையுமே மாற்றி புதிய செல்கள் உருவாகிறதுக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ எல்லாருமே இந்த ஒரு முக்கூட்டு சூர்ணத்தை ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சூர்ணம் சாப்பிட்றதுனால உங்கள் பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்கணும்னு பார்க்கணுன்னா இந்த சூர்ணத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அற்புதமான மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் கஃபத்தை சரி செய்கிறதுக்குமான வள்ளலார் சொன்ன இந்த முக்கூட்டு சூர்ணம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை பற்றி சித்தர்களுடைய கூற்றை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இதே போல் 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து டீடாக்ஸ், அந்த டீடாக்ஸும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம உடம்புல நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு நபராக மாறலாம். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 5ஆம் வாரம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும் சந்தித்து ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 3ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா
பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாரே வா வாஜிகே. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.